அன்புமிக்க போக்குவரத்து கழக ஓய்வூதிய நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். ரேவா அமைப்பினுடைய மாநில மைய நிர்வாகிகளின் ஆலோசனையோடு இந்த சிறிய காணொளியை உங்கள் முன் இப்போது வெளியிடுகிறேன். அருமை நண்பர்களே, நம்முடைய டிஏ உயர்வு வழக்கு பல கட்டங்களை கடந்து, பல நிலைகளை கடந்து டிஏ அரியர் சம்பந்தமான விசாரணை இப்போது நடைமுறையிலே உள்ளது. நம்முடைய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே WP 1750 வழக்கு, அதனுடைய 2/8/2023 ஆண்டு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை அமலாக்காத நிலையில் அவமதிப்பு வழக்கு 240/2025 என்ற வழக்கை தொடுத்து அந்த வழக்கினுடைய பல்வேறு நிலைகளிலே 5/2/2025, 5/5/2025, 5/7/2025, 5/9/2025, 5/1/2026 என்று பணியாளர்களுக்கு இணையான அகவலைப்படி உயர்வை நாம் பெற்றிருக்கின்றோம். 2016க்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு 262%, 16க்கு பின்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு 60% இப்போது நாம் டிஏ பெற்று வருகிறோம். இது சம்பந்தமாக ஏற்கனவே பல காணொளிகளிலே நம்முடைய பதிவுகளிலே நாம் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இப்போதைய பிரச்சனை அகவலைப்படி உயர்வு 2016 ஜனவரியில் இருந்து நிறுத்தப்பட்ட 10 ஆண்டு கால அகவலைப்படி உயர்வுக்குண்டான நிலுவைத் தொகை வழங்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் இப்போது நீதிமன்றத்தின் முன்பாக இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்முடைய வழக்கிலே, ரேவா வழக்கிலே, நம்முடைய கோரிக்கையிலே, பிரேயரிலும் நம்முடைய உத்தரவிலும் டிஏ அரியர் கொடுக்க வேண்டும் என்ற சரத்து உள்ளது என்ற விஷயங்கள் உள்ளது. ஆனால் நாம் சொல்லவில்லை, அரசாங்கம் சொல்லுகிறது. இன்னொரு வழக்கு 1147 வழக்கிலே, அந்த வழக்கினுடைய கோரிக்கையிலோ அந்த வழக்கின் மீதான 2/3/2023 தேதியிட்ட தீர்ப்பிலோ அதன் மீதான பல்வேறு மேல்முறையீடுகளிலே உச்சநீதிமன்றம் வரை தலையிட்டும் அதிலே டிஏ அரியர் சம்பந்தமான, டிஏ அயர்வு கொடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமான எந்த ஒரு குறிப்பும் இல்லை என்று அரசு தரப்பிலே அபிடவிட் தாக்கல் செய்கிறார்கள். அதை எதிர்த்து நம்முடைய வழக்கறிஞர் வாதம் செய்கிறார். நம்முடைய வழக்கறிஞருடைய வாதத்திலே பல்வேறு உதாரணங்களை சுட்டிக்காட்டி நம் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை சொல்லுகிறார். இந்த வழக்கு சென்னையில் நடந்த வழக்கை மதுரைக்கு மாற்ற வேண்டும் என்ற தேவை அரசாங்கத்திற்கு ஏன் வந்தது? அரசாங்கம் 28/1/2026 அன்று நீதியரசர் ஹேமந்த் சந்தன் கவுடா அவர்கள் அடுத்த விசாரணைக்குள் 1750 தீர்ப்பை அமுல்படுத்துவதற்குண்டான டிஏ அரியர் உட்பட அதை அமுல்படுத்தியதற்கான இணக்க அறிக்கையோடு வர வேண்டும் என்று 12/2/2026க்கு ஒத்திவைக்கிறார். 12/2/2026 அன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகின்ற போது அரசு தரப்பிலே அவர்கள் ஏற்கனவே மதுரையிலே சொன்ன 1147க்கு சொன்ன அதே வாதங்களை முன்வைத்தார்கள். டிஏ அரியர் கேட்கவில்லை, டிஏ அரியர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, நாங்கள் பென்ஷன் அரியர் கொடுத்து விட்டோம், பணியாளர்களுக்கு இணையான டிஏ உயர்வு நடைமுறைப்படுத்தி விட்டோம், ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொன்னபோது நமது மூத்த வழக்கறிஞர், இல்லை, 1750 வழக்கினுடைய தீர்ப்பு என்ன, 1750னுடைய எங்களது கோரிக்கை என்ன என்பதையெல்லாம்
மிக தெளிவாக எடுத்து கூறியதோடு டிஏ உயர்வு தாமதமாக கொடுத்தால் அதற்கு உண்டான நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்று 5/2/2026 அன்று உச்சநீதிமன்றம் மேற்கு வங்காள அரசினுடைய ஒரு மேல்முறையீட்டை எதிர்த்த தீர்ப்பிலே தெளிவுபடுத்தியிருக்கிறது. அந்த தீர்ப்பையும் சுட்டிக்காட்டி நாம் வாதாடிய போது அரசு தரப்பில் இருந்து இந்த வழக்கை சென்னையில் நடக்கிறது, மதுரைக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். நம்மை பொறுத்தவரை சென்னையிலே எங்களது வழக்கு என்பது வேறு, எங்களது வழக்கினுடைய கோரிக்கை உத்தரவு என்பது வேறு, மதுரை வழக்கினுடைய கோரிக்கையும் உத்தரவு என்பது வேறு. இரண்டையும் விசாரித்தால் ஒன்றாக விசாரிக்கின்ற போது மாறுபட்ட தீர்ப்பு வந்தால் அது யாரோ ஒருவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் நாம் ஆட்சேபனை செய்தோம். நீதியரசர் இதை அடுத்து தலைமை நீதியரசனுடைய கருத்துக்களை அறிந்து நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தலைமை நீதியரசரிடம் ஆலோசனை கேட்டு அவருடைய ஆலோசனையின் பேரில் 16/3/2026 அன்று மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. ஏற்கனவே மதுரையில் நடந்து வரக்கூடிய 1471 அவமதிப்பு வழக்கு நம்முடைய ரேவா நிர்வாகிகள் சந்திரசேகரன் முத்துசாமியுடைய 492, 539 ஆகிய அவமதிப்பு வழக்குகளையும் அவமதிப்பு வழக்குகளோடு நம்முடைய வழக்கும் விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கு விசாரணையிலே 24/4/2026, 27/4/2026 2 விசாரணைகள் முடிந்து 8/6/2026க்கு ஒத்திவைக்கப்பட்டது. 8ஆம் தேதி நேரமின்மை காரணமாக மறுநாள் 9ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. 9ஆம் தேதி விசாரணையிலும் அரசு தரப்பிலே இதையே தான் சொன்னார்கள். நம்முடைய வழக்கறிஞர் மிக ஆணித்தரமாக வாதிட்டார். எங்களது தீர்ப்பை நீங்கள் அமல்படுத்த வேண்டும், எங்களது தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வாதிட்ட போது நீதியரசர் இந்த வழக்கை 22/6/2026க்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கிடையில் மதுரை உயர்நீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் நம்முடைய தரப்பு வாதங்கள் டிஏ அரியர் ஏன் கொடுக்க வேண்டும் என்பதற்குண்டான காரணங்களை மிக தெளிவான ஆவணங்களோடு பல்வேறு உதாரணங்களோடு நம்முடைய தீர்ப்புகளோடு உள்ளிட்டு ஒரு 184 பக்க பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்திருக்கிறோம். அது விசாரணைக்கு வருகின்ற போது அதில் 22ஆம் தேதி என்ன நடக்கிறது என்று பார்த்து நாம் அதற்கேற்ப நடவடிக்கை எடுப்போம். இது நடந்த விஷயம். இது இப்படி இருக்க கடந்த சில தினங்களாக கோவை பேரவையின் சார்பில் 2 வீடியோக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதிலே அவர்கள் கேட்பது, அவர்கள் சொன்னது இதையெல்லாம் சொல்லி இருந்தால் பரவாயில்லை, ரேவாவை குறை சொல்ல வேண்டும் என்ற ஒரே அம்சத்தோடு அந்த வீடியோவுடைய பதிவு இருந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்பது சர்வாதிகாரி ஹிட்லருடைய அமைச்சராக இருந்த கோயபல்ஸினுடைய தந்திரம். ஆகவே தான் இன்னும் பேச்சு வழக்கிலே கோயபல்ஸ் பாணி, கோயபல்ஸ் தந்திரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரே பொய்யை திரும்ப 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 அவர்கள் சொல்லுவதன் மூலமாக அந்த பொய்யை உண்மையாக்குவதற்கு முயற்சிக்கின்றார்கள். அதற்கு தகுந்த பதிலை நாம் கொடுத்திருக்கிறோம், காணொளியிலே கொடுத்திருக்கிறோம், வீடியோ பதிவிலும் கொடுத்திருக்கிறோம். நாம் கேட்பதெல்லாம் எங்களது 1750 வழக்கிலே எங்களது கோரிக்கையிலே தெளிவாக டிஏ அரியர் கேட்டிருக்கிறோம். எங்களது வழக்கின் மீது 2/8/2023 தீர்ப்பு சத்யநாராயண பிரசாத் தீர்ப்பிலே டிஏ அரியரை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த 2 ஆவணங்களை நாம் வாட்ஸ்அப்பிலே பதிவேற்றிருக்கின்றோம். தேவைப்படக்கூடிய நண்பர்களுக்கு அதையும் அனுப்புகிறோம். இதுபோல ஏதாவது அவருடைய வழக்கிலே, கோவை பேரனுடைய வழக்கிலே அவருடைய பிரேயரிலே டிஏ அரியர் கேட்டிருக்கின்றார்களா, அவர்களது உத்தரவிலே டிஏ உயர்வு இருக்கிறதா, பல்வேறு அப்பீல்கள் உச்சநீதிமன்றம் சென்றார் என்று சொன்னார்களே, அந்த உச்சநீதிமன்ற விசாரணையில் உச்சநீதிமன்ற நடவடிக்கையில் ஏதாவது அந்த எந்த குறிப்பிலாவது டிஏ அரியர் பற்றி குறிப்பிட்டிருக்கிறதா என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இது ஏதோ குறை சொல்வதற்காக அல்ல, உண்மையை தெரிந்து கொள்வதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு என்ற அடிப்படையில் நாம் எப்படி வெளிப்படையாக நம்முடைய விஷயங்களை சொல்லுகிறோமோ
அதே மாதிரி அதை சொல்ல வேண்டும் என்பதை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து அவர்கள் சொல்லுவது டிஏ அரியர் என்பது இந்த வழக்கு எங்களது வழக்கு, ரேவா வழக்கு எங்களது வழக்கை மேற்கோள் காட்டி வாங்கிய வழக்கு, ஆகவே மூல வழக்கு எங்களுடையதான் என்று சொல்லுகிறார். பொதுவாக நீதிமன்ற நடவடிக்கைகளை பொறுத்தவரை ஒரே மாதிரியான வழக்குகளிலே முந்தைய தீர்ப்பு என்னவோ அது அடுத்த தீர்ப்பிலும் அதை சுட்டி காட்டுவது வழக்கம். அந்த தீர்ப்பு பொருந்தும் என்பதல்ல, அதை சுட்டி காட்டுவது வழக்கம். அதே போல தான் 1750 வழக்கிலே 1147 தீர்ப்பை நீதியரசர் சுட்டி காட்டியிருக்கிறார். அதை சுட்டி காட்டியதன் காரணமாக அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையே 1147 தீர்ப்பு என்பது அல்ல. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கோவை பேரவை 1147 2020க்கு தொடுப்பதற்கு முன்பாகவே விருதுநகரைச் சேர்ந்த ஒரு அலுவலக பணியாளர், ஒரு கண்காணிப்பாளராக இருந்த ஒருவர் ராஜேந்திரன் என்பவர் WPMD 210/25/2018 என்ற வழக்கை தொடுத்து அந்த வழக்கின் மீது நிர்வாகம் அரசாங்கம் 475/2019 என்று அப்பீலுக்கும் சென்றது. அப்பீல் தள்ளுபடியாக செய்யப்பட்டவுடன் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு வந்தது. இந்த வழக்கை கோவை பேரவையினுடைய 1147 வழக்கிலே சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். அப்போது இது ராஜேந்திரனுடைய வழக்கு, அவனுடைய தீர்ப்பு என்று நாம் சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏனென்று சொல்லி கேட்டால், எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அது போன்ற தீர்ப்புகள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தால் அதை சுட்டி காட்டுவது வழக்கம். அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய வழக்கிலும் அதை சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நேற்றைய தினம் ஒரு பதிவை போட்டிருந்தார். அதிலே ரேவாவுடைய வாதங்களிலே சாரமை இல்லை, ரேவா வழக்கறிஞர் அரைத்த மாவையே அரைத்தார், பழையதையே சொல்லி கொண்டிருந்தார். நாங்கள் ஒரு 384 பக்க அபிடவிட்டை தாக்கல் செய்திருக்கிறோம், நம்முடைய வழக்கறிஞர் திறமையாக வாதாடுவார் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். நாம் கேட்பது, நீங்கள் சொன்ன காணொளியிலே இன்றைக்கு டிஏ அரியர் கொடுக்க முடியாது என்ற அரசுடைய நிலையை எதிர்த்து ரேவா வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்திலே, மதுரை உயர்நீதிமன்றத்திலே என்ன சொன்னாரோ அதையே சொல்லுகிறீர்கள். என்ன சொன்னார்? அகவிலைப்படி உயர்வு என்பது பென்ஷனுடைய ஒரு பகுதி. ஓய்வூதிய நம்பக விதி 20A டிஏ சம்பந்தமான அந்த சரத்திலே அடிப்படை பென்ஷனோடு அரசு அவ்வப்போது அறிவிக்கும் அந்த டிஏ உயர்வு, நாமினல் டிஏ வழங்கப்படும் என்பது அந்த 20A என்ற சரத்து. ஆகவே டிஏ என்பது பென்ஷனுடைய ஒரு பகுதி. பென்ஷன் அரியர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் டிஏ அரியரும் சேர்ந்துதான் கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய வாதம். இந்த வாதத்தை கோவை பேரவையும் ஏற்றுக்கொண்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. ஆகவே தான் அவர்கள் 20A போக்குவரத்து கழக ஓய்வூதிய நம்பக விதி 20Aவை சுட்டி காட்டுகிறார்கள். அரசாங்கம் தமிழ்நாடு அரசு ஓய்வூதிய விதிகள் 1978 51B என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவை சுட்டிக்காட்டி அரியர் வழங்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். அரசாணை எங்களுக்கு பொருந்தாது. எங்களுக்கு ஓய்வூதிய விதிகள், தமிழ்நாடு அரசு ஓய்வூதிய விதிகள் 1978 எங்களுக்கு பொருந்தாது. எங்களுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதிய நம்பக விதிகள் தான் பொருந்தும். அந்த நம்பக விதிகளிலே 20Aல சொல்லப்பட்டிருப்பது போல பென்ஷன் அரியர் கொடுக்க வேண்டும் என்று வாதம் செய்கிறார்கள். அதை தான் வீடியோன்னு சொன்னார். நாம் கேட்பொள்வதெல்லாம், மதிப்பிற்குரிய கோவை பேரனுடைய நிர்வாகிகளே, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். 20A என்பது எப்படி உறுதிப்படுத்தப்பட்டது? யாரால் உறுதிப்படுத்தப்பட்டது? யாரால் உறுதிப்படுத்தப்பட்டது? பல காணொளியிலே நாம் சொல்லியிருக்கின்றோம். 20A என்பது ரேவாவினுடைய வழக்கு 35/430/2012 தொடுத்து 20A சரத்தை முறையாக அமுல்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்து, அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 830/2014 என்ற வழக்கை ரேவா அமைப்பு தொடுத்து, அந்த வழக்கினுடைய 8/12/2014 விசாரணையிலே அன்றைய போக்குவரத்துறை செயலாளர் பிரபாரா அவர்கள்
எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறார். 20A விதி எந்த ஒரு மீறலுமின்றி முறையாக அமுல்படுத்தப்படும் என்று எழுத்துப்பூர்வமாக நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கின்றார். அந்த கடிதத்தை நாம் சமர்ப்பிக்கின்றோம். இந்த 20Aவை நிலைநிறுத்திய ரேவாவுடைய அந்த அவமதிப்பு வழக்கினுடைய அவமதிப்பு வழக்கில் போக்குவரத்துறை செயலாளர் கொடுத்த பிரபாகர் கொடுத்த கடிதத்தை ஏற்கனவே பல வழக்குகளிலே கோவை பேரவை சுட்டிக்காட்டியிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறோம். தேவைப்பட்டால் எந்த வழக்கிலே நீங்கள் குறிப்பிட்டீர்கள் என்பதையும் தெளிவுபடுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே 20A விதியை நிலைநிறுத்தியது, அதை காப்பாற்றியது ரேவா அமைப்பினுடைய வழக்குகள். அந்த வழக்கினுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு நீங்கள் அரியர் கேட்கின்றீர்கள். அரசாணை 142 எதிர்த்த வழக்கிலே மாண்புமிகு நீதியரசர் சொல்லுகிறார், ஓய்வூதிய நம்பக விதி 20A என்பது உருவாக்கப்பட்ட ஒரு விதி. உருவாக்கப்பட்ட ஒரு விதியை ஒரு அரசாணை மீற முடியாது. ஆகவே அந்த அரசாணையை மாற்றியமைத்து டிஏ வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லுகிறார். ஆகவே 20Aவை நிலைநிறுத்தியது ரேவா அமைப்பு. 20Aவை எப்படி நிலைநிறுத்தமோ அதே போல பென்ஷன் அரியரையும் பெறுவதற்கு ரேவா அமைப்பு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும். அத்தனை ஆவணங்களும் அத்தனை உரிமைகளும் நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே டிஏ அரியரை பெறுவதற்குண்டான நடவடிக்கையை நாம் தொடர்ந்து மேற்கொள்வோம். 22ஆம் தேதி என்ன விசாரணை நடக்கிறதோ அதை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். அடுத்து அவர் சொல்லுவதெல்லாம், ஒவ்வொரு இடத்திலும் சொல்லுவதெல்லாம், பிஆர்பிஎஃப் வழக்கு போட்டீர்களே, 12 ஆண்டு காலம் ஆகிவிட்டது, 1.25 ஆண்டாக விசாரணைக்கே வரவில்லை என்பதை தொடர்ந்து சொல்லுகிறார். அவர் மட்டுமல்ல, அவரது அல்லக்கைகள் பலரும், அவரதுக்கு அல்லக்கைகள் அடியாட்களாக இருக்கக்கூடிய பலரும் வாட்ஸ்அப்பிலே, ஃபேஸ்புக்கிலே, கமெண்ட்ஸிலே மிக கேவலமாக பதிவிடுகிறார்கள். நாம் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்வதெல்லாம், 12 வருடமாக ஆகிவிட்டது. 1992 இந்த திட்டம் உருவாக்கும் போது வாழ்நாள் முழுவதும் அந்த பென்ஷன் திட்டம் அமலாக்கப்படும் என்று இருந்தது. தன்னிச்சையாக நிர்வாகம் 15 ஆண்டுகள் முடிந்தவுடன் 2007 நிறுத்துகிறது. 2007 நிறுத்தியதை எதிர்த்து ரேவா தான் நீதிமன்றம் சென்றது. 2009 276/2009 என்ற வழக்கை தொடுக்கிறோம். அந்த வழக்கிலே 2011ஆம் ஆண்டு தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பை எதிர்த்து பென்ஷன் ட்ரஸ்ட் ரிட் அப்பீல் 1774/2014 என்ற அப்பீலை செய்கிறார்கள். அந்த அப்பீலுக்கு பிறகுதான் 15/7/2023 அன்று நீதியரசர்கள் நமக்கு தீர்ப்பை அளிக்கின்றார்கள். 2016க்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு 15 ஆண்டு காலம் அந்த திட்டப்படி ஓய்வுகால சேமநிதி வழங்க வேண்டும். 16க்கு பின்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு அவர்களிடம் பிடித்தம் செய்த பணத்தை வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பை வழங்குகிறார். இடையில் இந்த வழக்கு நடக்கின்ற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய வீரம் பேசக்கூடிய, கம்பி கட்டுவதாக சொல்லக்கூடிய அதிகாரிகளே, நீங்கள் இந்த வழக்கினுடைய விசாரணையிலே நீங்கள் பொறுப்பில் இருந்தபோது அந்த வழக்கில் ஆஜரான அரசாங்க வழக்கறிஞர்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த ஆவணங்கள், நீங்கள் கொடுத்த அந்த காரணங்கள் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். என்ன சொன்னீர்கள்? 2014ஆம் ஆண்டு என்ன சொன்னீர்கள்? விசாரணைக்கு வருகின்ற போது 1992 இந்த ஓய்வுகால சேமநிதி திட்டம் உருவாக்கப்பட்டது. 98 ஒரு பென்ஷன் திட்டம் வந்துவிட்டது. ஒரு தொழிலாளிக்கு 2 பென்ஷன் எப்படி கொடுக்க முடியும்? ஒரே திரையில் 2 விதமான பென்ஷன் வழங்க முடியாது என்று சொன்னவர்கள் நீங்கள்தான். அரசு வழக்கறிஞருக்கு நீங்கள் எடுத்து கொடுத்து அதையே தான் சொன்னார்கள். அதையும் எதிர்த்து முறியடித்துத்தான் ரேவா 18/7/2023 தீர்ப்பை பெற்றிருக்கிறது. தீர்ப்பு பெற்று 1.25 ஆண்டு ஆகிவிட்டது. நாங்கள் மறுக்கவில்லை, உங்களைப் போல மறுக்கவில்லை, ஒத்துக்கொள்கிறோம். ஆம், என்ன காரணம்? அந்த தீர்ப்பிலே அமுல்படுத்தாதனால் 557/2024 என்ற வழக்கை தாக்கல் செய்கிறோம். அந்த வழக்கினுடைய ஒரு விசாரணையிலே, கடைசி விசாரணையிலே நீதியரசர்கள் கடுமையான உத்தரவு பிறப்பிக்கின்றார்கள். உடனடியாக நீங்கள் அமுல்படுத்துவதற்குள்ள நடவடிக்கைகளுக்கு வரவல்லாவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நேரில் ஆஜராக வேண்டி வர வேண்டும், ஸ்டேச்சுட்டரி நோட்டீஸ் அனுப்புவோம் என்று சொன்னார். சொன்ன பிறகு 1 வாரம் 2 வாரம் டைம் கொடுத்திருந்தார். இடைப்பட்ட காலத்தில் அதை விசாரித்த ஒரு நீதியரசர் வேறு மாநில உயர்நீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதியாக மாற்றி சென்று விட்டார். அடுத்த நீதியரசர் போடுவதற்கு தாமதமானது. நாம் தொடர்ந்து தலையிட்டோம்.
அடுத்த நீதியரசர் போடுகின்ற போது அந்த அமர்வில் இருந்த மற்றொரு நீதியரசர் உடல்நலமின்றி இதய அறுவை சிகிச்சை காரணமாக விடுப்பிலே சென்று விட்டார். விடுப்பிலே சென்று விட்டு இப்போது கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் நீதிமன்றங்கள் திறந்திருக்கிறது. அநேகமாக இந்த மாத இறுதிக்குள்ளோ அடுத்த முதலிலோ அந்த வழக்கை மீண்டும் கொண்டு வந்து உறுதியாக அந்த தீர்ப்பை பெற்று ஓய்வுகால சேமல நிதியை பெறுவதற்குண்டான நடவடிக்கை ரேவா அமைப்பு எடுக்கும். தாமதத்திற்கு நாங்கள் சொல்லிவிட்டோம். ஆனால் இவ்வளவு தாமதமான வழக்கிலே, இவ்வளவு உங்களுக்கு புரியாத ஒரு வழக்கிலே 2025 815 பார் 2015 என்று இடையீட்டு மனு தாக்கல் செய்து நீங்கள் ஏன் இணைந்தீர்கள்? கோவை பேரவை ஏன் அதில் இணைஞ்சிங்க? 2025 இணைஞ்சிங்க. ரேவா நாங்கள் தான் செய்யலை. உங்களது வானளாவிய அதிகாரம், உங்களுக்கு தான் நினைத்த நேரமெல்லாம் உச்சநீதிமன்றம் செல்ல முடியும். அப்படி ஏதாவது சென்று அந்த வழக்கை விசாரணை கொண்டு வந்திருக்கலாம் அல்லவா? அதை நீங்கள் செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் உங்களை நோக்கம் தொழிலாளிக்கு செய்வதல்ல, ரேவாவை குறை சொல்ல வேண்டும், ரேவாவை குற்றம் சொல்ல வேண்டும். ஏமாறுகிற தொழிலாளி இருக்கின்ற வரை நீங்கள் ஏமாற்றி கொண்டே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்தீர்கள். தேவையான ஆவணங்களை ஆதாரபூர்வமாக வெளியிடுவதற்கு ரேவா தயாராக இருக்கிறது. நீங்கள் எந்த நேரத்தில் எந்த ஆவணத்தை கேட்டாலும் அதற்கு பதில் சொல்வதற்கு எங்களிடம் ஆவணம் ரெடியாக இருக்கிறது. ஏன் நீங்கள் 1 ஆண்டு காலமாக அந்த வழக்கை, பிஆர்பிஎஃப் வழக்கை விசாரணைக்கு கொண்டு வரவில்லை என்பதற்கான காரணத்தை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அப்போது என்ன சொல்வீர்கள்? இது ரேவாவுடைய வழக்கு, மூல வழக்கு ரேவா, ரேவா தான் இதிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்வீர்கள். எங்களுக்கு அது தெரியும். எப்படியோ தொழிலாளியை ஏமாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டீர்கள். நீங்கள் ஏமாற்றி கொண்டிருங்கள். ஆனால் உங்கள் தொழிலாளியை நீங்கள் ஏமாற்றுவதற்கு ரேவாவை பலிகடாக்காதீர்கள், ரேவாவை குறை சொல்லாதீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய சாதனைகளை, நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் செய்ததை நாங்கள் சொல்லுகிறோம். நம்புவதும் நம்பாததும் சம்பந்தப்பட்ட தொழிலாளி எதை நம்புகிறாரோ, யாரை நம்புகிறாரோ அதை நம்பிக்கொள்ளட்டும் என்ற அடிப்படையில் ஓய்வூதியர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்தடுத்த காணொளியிலே இன்னும் நம்முடைய பல வழக்குகள், நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள், அதனுடைய நிலைமைகள் சம்பந்தமாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை சம்பந்தமாகவும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் என்று கூறி, எனக்கு இந்த காணொளியிலே வாய்ப்பளித்த, காணொளி மூலம் பேசுவதற்கு வாய்ப்பளித்த மாநில மையத்திற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.